நல்ல காலம் பிறக்குது என்று ஊருக்கெல்லாம் நல்ல செய்தி சொல்லும் குடுகுடுப்பைக்காரர்கள் தங்குவதற்கு நிரந்தர இடமின்றி நாடோடிகளாக சுற்றி வந்த நிலையை மாற்றி அவர்கள் நிரந்தரமாக வசிக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வீட்டுமனை வழங்கியுள்ளார். இதற்காக முதலமைச்சருக்கு குடுகுடுப்பைக்காரர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். அதிகாலை நேரத்தில் அமைதியை கிழித்துக் கொண்டு நல்ல காலம் பிறக்குது என கணீர் என்று ஒலிக்கும் குரல் சிலருக்கு தூக்கத்தை கெடுக்கும், பலருக்கு மன ஆறுதலை கொடுக்கும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர்களான குடுகுடுப்பைக்காரர்கள் நிரந்தரமாக தங்குவதற்கு இடமின்றி நாடோடிகளாக திரிந்து வந்தனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த குடுகுடுப்பைக்காரர்கள் வசிப்பதற்கு வீட்டு மனை வழங்கும்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோரிக்கை விடுத்தனர். தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குடுகுடுப்பைக்காரர்களின் கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து சத்திரக்குடி அருகே 60 பேருக்கு தலா 3 சென்ட் வீட்டு மனை வழங்க உத்தரவிட்டார். அந்த இடத்தில் அவர்கள் வீடு கட்டிக்கொண்டு வசித்து வருகின்றனர். நாடோடிகளாக தெரிந்த தங்களையும் மதித்து நிரந்தரமாக தங்குவதற்கு தங்களுக்கு வீட்டுமனை ஒதுக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை என்றென்றும் மறக்க மாட்டோம் என நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். நாங்க 50 வருஷ காலம் எங்க அப்பா காலத்துல இருந்து நிரந்தரமா வாழ இடம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் டேரை போட்டு குடிசை போட்டு ஒரு நிரந்தரமான இடம் இல்லாம வாழ்ந்துட்டு வந்தோம். எங்க அம்மா ஆட்சி வந்த பிறகு நம்மளுக்கு 3 சென்ட்னு 60 குடும்பத்துக்கு நம்ம இடம் கொடுத்து நல்லபடியா ஒரு இடம் கொடுத்து உட்கார வச்சாங்க. அம்மாவுக்கு நன்றி. இத்தனை வருஷம் காலத்துல அந்தந்த ஊரை டேரா போட்டுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனமா கடந்த இட வசதி இல்லாதமே அவட அம்மா ஆசையில புண்ணியத்துல அவங்க 3 சென்ட் 61 குடும்பத்துக்கு 3 சென்ட் சொல்லி 61 குடும்பத்துக்கு இடம் கொடுத்தாங்க.